இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே கட் பண்ணா லைலா அவர்களோட போர்ஷன் உள்ள வருது. ஸ்லேஹா அண்ட் லைலா இவங்க 2 பேருக்கு நடுவுல நடக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் ஹாஸ்பிடல் சீக்வன்ஸ். கவலைப்படாதீங்க பேபி ஹெல்த்தியா தான் இருக்குன்னு சொல்லும்போது அப்படியே கட் பண்ணா சின்ன சின்ன கண்கள் அந்த சாங்களோட மாண்டேஜ் நம்ம கண்மணி வந்து போகுது. அந்த பிரெக்னெண்டா இருப்பாங்க விஜய் சார் வந்து பேங்காக்ல ஹாலிடே ஃபேமிலியோட ஒரு ஃபேமிலி மேன் அந்த கேட்டகரியில எப்படி அவங்க டேஸ் என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த ஷார்ட்ஸ் அப்படியே வந்து போது. இந்த கன்வேயல் இந்த சீன்ல ரொம்ப அழகா தெரிய வருது. அத கதை அப்படி நகரும் போது அவங்க சொல்றாங்க, எனக்கு குழந்தைய பத்தி கவலை கிடையாது, எனக்கு காந்தியை நினைச்சாதான் பதட்டமா இருக்கு, அலூஃபா இருக்காருன்னு ஓபன் பண்ணும்போது தான் இந்த கேரக்டர் பேரு வந்து ரிவீல் ஆகுது. அதாவது இந்த சாட்ஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய தளபதி இருக்காரு இல்லையா, அந்த ஏஜென்ட் தளபதி, அவருடைய பேரு வந்து காந்தி அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. பட் இதுக்கு முன்னாடியே விஷுவல் ஸ்டோரி டெல்லிங்கா அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சஜஷன் ஷாட்ல காந்தியோட ஃபேஸ், அதாவது மகாத்மா காந்தியோட சிலை வந்து சஜஷன்ல இருக்கும். ஒரு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், ஒரு ஃபோக்கஸ் ஷிஃப்ட்ல வந்து ஒரு ஊரை காட்டுவாங்க. மேபி அந்த இடத்துல விஜய் சாரோட இன்டர்வா கூட இருக்கலாம். ஸோ அந்த இடத்துலயே வந்து விஜய் சாரோட பேர் இதுதான்றதை விஷுவலா காட்டினதுக்கு அப்புறமா இங்க ஸ்னேகா ரிவீல் பண்றாங்க அவரோட காந்தி அப்படின்ற பேர்